ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்க்கான டிஏங்க. நம்ம ஒரு மார்க் பேப்பர் பார்த்தோம்ல, அதுல இருக்கிற டிஏ. ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. டேட்டா கொடுத்துருக்காங்களா? கேஸ்லெட் பேஸ்டு டேட்டா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க கொஞ்சம் நோட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து கேஸ்லெட், 2 பேஜ் சேர்த்து கேஸ்லெட். அதுக்கப்புறம் சப் கொஸ்டின் 1 2 3 4 4 சப் கொஸ்டின்ங்கய்யா. 4 சப் கொஸ்டின் தானே? ஆமா, 4 சப் கொஸ்டின் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பர்சன்டைல்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல ஓவரால் பர்சன்டைல் அப்படின்னாலும் ஆவரேஜ் பர்சன்டைல் இதுவும் ஒன்னா இல்லையா? ரெண்டும் ஈக்குவலா இல்லையானா ஈக்குவல் கிடையாதுங்க. ஆவரேஜ் பர்சன்டைல் வேற, ஓவரால் பர்சன்டைல் வேற. எக்ஸாம்பிளுக்கு 3 சப்ஜெக்ட்: குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். ஓகேவா? குவான்ஸ்ல நீங்க உங்க பர்சன்டைல் ஒரு 90, ரீசனிங்ல உங்க பர்சன்டைல் ஒரு 90, இங்கிலீஷ்ல உங்க பர்சன்டைல் ஒரு 80ன்னு வச்சுக்கோங்க. ஓவராலா எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 90 பிளஸ் 90 180, 260. 260/3 தான் உங்களோட ஆவரேஜ் பர்சன்டேஜ். ஆமாவா? இப்போ டோட்டல் 260 எடுத்திருக்கீங்களா? நீங்க தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க். இந்த ஓவராலா ஒரு 10 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 260 தான் ஃபர்ஸ்ட் மார்க். அடுத்து 250, 248, 246, 244, 240 இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க உங்களோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? அதே குவான்ஸ் மார்க் தான் 90, அதே ரீசனிங் மார்க் 90, அதே இங்கிலீஷ் மார்க் 80, உங்க டோட்டல் மார்க் 260. ஆனா இங்க உங்களோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னா 100 இருக்கும். இந்த இடத்துல பர்சன்டேஜ் எதை டிபெண்ட் பண்ணி வரும்? கிளாஸ்ல நீங்க எத்தனாவது ஆளா இருக்கீங்க, டாப்ல இருந்து எவ்வளவுதா இருக்கீங்கன்ற பர்சன்டேஜை பொறுத்து தான் இது வரும். ஓகேவா? ஓகேவா? உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? 100% ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு கீழே இருக்காங்க. உங்களை தவிர மிச்சம் எவ்வளவு பேர்? இங்க பிளான்ஸ்ல உங்களுக்கு கீழே 90% ஆஃப் த பீப்புள். இப்படி இருக்காதோ? சரி, ஓகே. சரி, அதை விடுங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு இன்கேஸ் பிளான்ஸ்ல 100 வச்சுக்குவோம், ரீசனிங்லயும் 100 வச்சுக்குவோம், இங்கிலீஷ்ல மட்டும் 60 கூட வச்சுக்குவோம். இப்ப அதே 260 தான் வரும். ஆனா ஓவரால் மார்க் படி நீங்க ஹையா இருக்கீங்க. பிரான்ஸ்ல உங்களுக்கு கீழே 100 பேரு, ரீசனிங்ல உங்களுக்கு கீழே 100 பேரு. ஆனா இங்கிலீஷ்ல உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் தான் இருக்காங்க? 6 பேர் தான் இருக்காங்க. இப்படின்ற கேஸ்ல எப்படி இருக்கும்? மொத்தம் 10 பேர், 11 பேர் எக்ஸாம் எழுதுறீங்க உங்களை சேர்த்து. இங்கிலீஷ்ல உங்களுக்கு கீழே 6 பேர் தான் இருக்காங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் 60 இருக்கும். ஆனா உங்களோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் எடுத்தா இதோட பை 3. ஆனா ஓவரால் பர்சன்டேஜ் எடுக்கிறப்ப மார்க் வைஸ் தான் போகும். ஓகேவா? சோ முதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஓவரால் பர்சன்டேஜுக்கும் ஆவரேஜ் பர்சன்டேஜுக்குமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த சம்ம போட முடியும். இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பொறுத்து டேபிள் ஃபார்ம் பண்ணி ஆன்சர் போடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? Following is the data regarding average percentile obtained by boys and girls of pre-CAT training institute in CAT 2017. இந்த வருஷம் எழுதின CAT எக்ஸாம்ல 3 கிளாஸோட ஆவரேஜா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. Data about sectional percentile and overall percentile is given. Okay. செக்ஷனல் பர்சன்டேஜும் ஓவரால் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்களாம். இதுல 3 சப்ஜெக்ட் இருக்கான். குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ். ஓகே, 3 சப்ஜெக்ட் இருக்கு. என்னென்ன இன்ஸ்டிடியூட்? எம்ஐடிஇ, கரியர் லான்ச்டு, ஐஎஸ்எம். ஓகே, இதை ஜென்ரலா ரீட் பண்ணுவோம். அப்பதான் டேபிள் எப்படி போடணுன்ற மைண்ட் செட் வரும் நம்மளுக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ் 3 சப்ஜெக்ட் 3 இது மட்டும் தெரிஞ்சிருச்சா? Ratio of percentile obtained by boys in quantity aptitude, reasoning and English is in the ratio. And overall percentile obtained by boys is 94. Average percentile obtained by girls is இவ்வளவாம். ஓகே, அப்ப கேர்ள்ஸ் பாய்ஸ்க்குலாம் டோட்டல்
டோட்டல் ஓவரால் பெர்சன்டேஜும் குடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் பெர்சன்டேஜும் குடுக்குறாங்க. இங்க ஓவரால் பெர்சன்டேஜும் குடுக்குறாங்களா? ஓகே. பெர்சன்டேஜ் அப்டெய்ன்ட் பை மறுபடியும் அதே டேட்டா தான். பெர்சன்டேஜ் அப்டெய்ன்ட் பை கேர்ள்ஸ் குடுத்துருக்காங்க. ஓவரால் பெர்சன்டேஜ் அப்டெய்ன்ட் பை கேர்ள்ஸ் குடுத்துருக்காங்க. ஓவரால் பெர்சன்டேஜ் அப்டெய்ன்ட் பை பாய்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க அடுத்து பெர்சன்டேஜ் அப்டெய்ன்ட் பை பாய்ஸ், அப்டெய்ன்ட் பை பாய்ஸ் இன் QA. அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் ஆவரேஜ் பெர்சன்டேஜ் அப்டெய்ன்ட் பை ஸ்டூடண்ட்ஸ் இஸ் இவ்வளோ. இன் ரீசனிங், இன் இங்கிலீஷ் அண்ட் ஓவரால் பெர்சன்டேஜ் அப்டெய்ன்ட் பை கேர்ள்ஸ் இஸ் இவ்வளோ. ஓகே. இப்ப என்னென்ன குடுத்துருக்காங்க? 3 காலேஜ் என்னென்ன? MIT, கெரியர் லான்ச்டு, ISM. MIT, கெரியர் லான்ச்டு, ISM. 3 இன்ஸ்டிடியூட். ஓகேவா? 3 இன்ஸ்டிடியூட்ல பாய்ஸ் கேர்ள்ஸ்னு முதல் 2ஆ பிரிக்கிறாங்க. நேரா போட்டுக்கோமா. சூப்பரான கொஸ்டின். ஆக்சுவலா SBPO மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான் இதுவும். பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல் பெர்சன்டேஜ் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ டோட்டல் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவையில்ல. இவங்களோட ஆவரேஜ் ஓவரால் பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. ஓவராலா மொத்த அகாடமியோட, அதாவது மொத்த இன்ஸ்டிடியூட்டோட பெர்சன்டேஜ் எங்கேயும் கொடுக்கல. ஸோ அதை எழுதணும்னு தேவையில்ல. பான்ஸ் பான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இங்க ஓவரால் அதே மாதிரி பான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இதோட ஓவரால். ஓகே. இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வரிசையா எடுத்து எழுதிடுவோம். MITல பாய்ஸ் வந்து பான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்ல 45, 43, 47 ரேஷியோ. பான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இந்த ரேஷியோல எடுத்திருக்காங்களாம். ஓகே. ஓவரால் பெர்சன்டேஜ் அப்டைன்ட் பை பாய்ஸ் இஸ் 94. ஓவராலா 94னா இங்க பாருங்களேன், பாய்ஸ் வந்து இந்த ரேஷியோல எடுத்துட்டு ஓவரால் இவ்வளவு எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 45 தான் அவனோட பெர்சன்டேஜ்னா இவங்களோட ஓவரால் 94 வரைக்கும் சான்ஸ் இருக்கா? இல்ல. அரௌண்ட் 90s இருந்தாதான் அந்த 94ல ஒரு சப்ஜெக்ட்லயாவது 90s கிட்ட இருக்கணும். எல்லாமே 45 இருந்தா உன்னோட ஓவரால் எப்படியும் ஒரு 50, 57, 60 அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல போகலாம் சான்ஸ் இல்லை. அப்போ 90, 96 சாரி 86, 90, 86, 94 இப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை நான் இது ரேஷியோல மல்டிபிள் ஆஃப் 2ல போட்டுக்கிறேன். இப்படி இருந்தா 94 ஓவரால் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஆவரேஜ் வரணும்ட்டு இந்த ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஓவரால் டிஃபர் ஆகுங்க. ஓவரால் டிஃபர் ஆகும். அவன் கொடுக்குறா ஓவரால். ஓகேவா? சரி. அப்படின்றப்ப இதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்க சான்ஸ் இருக்கானா? கிடையாது. 1லயும் இருக்க சான்ஸ் இல்ல, 3லயும் இருக்க சான்ஸ் இல்ல. மல்டிபிள் ஆஃப் 2ல மட்டும்தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து இங்க இருக்க கேர்ள்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓவரால் பெர்சன்டேஜ் அப்டைன்ட் இங்க கொடுத்துட்டோம். ஆவரேஜ் பெர்சன்டேஜ் அப்டைன்ட் பை கேர்ள்ஸ் இன் QA அண்ட் ரீசனிங் இஸ் 89. இங்க வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ். அப்போ இந்த ரெண்டோட ஆவரேஜ் என்னன்னா 89. ஸோ 189ஓட பெருசா, இன்னொன்னு 89ஓட சிறுசா, சேம் டிஃபரன்ஸ்ல இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணா 89 வருதான். ஓகே. அடுத்து கெரியர் லான்ச்ல ரேஷியோ ஆஃப் பெர்சன்டேஜ் அப்டைன்ட் பை பாய்ஸ் இன் QA ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் வந்து 17, 16, 19. 17, 16, 19. அப்புறம் இதெல்லாம் டிவிசிபிள் ஆஃப் 5. அப்ப என்னென்ன சான்ஸ்? 1 into 5 இருக்கும், இல்ல into 10 இருக்கும், into 15 இருக்கும். into 5 போட்டோம்னா 85, 80, 95. into 10 போட்டோம்னா 170, 160, 190 வந்துடும். பெர்சன்டேஜ் எப்பவுமே 100 கீழே தான் இருக்கும். 100க்கு மேல இருக்க சான்ஸே கிடையாது. மல்டிபிள் ஆஃப் 5ன்றப்ப அப்ப இந்த ஒரே ஒரு பாசிபிள் தான். இது தவிர வேற எந்த பாசிபிள் எடுத்தாலும் மல்டிபிள் ஆஃப் 5 எப்படி இருக்கும்? 100க்கு மேல போயிடும். அதே மாதிரிதான் இங்க மல்டிபிள் ஆஃப் 1 மட்டும்தான் இங்க கிடையாதுன்றதை நம்ம ஓவரால் வச்சு கெஸ் பண்றோம்.
3, 4 எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா 100க்கு மேல போயிரும். பெர்சன்டைல் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? 100க்குள்ளதான் இருக்கும். சரி, அடுத்து பெர்சன்ட் இதுவரைக்கும் முடிச்சிட்டோம். பெர்சன்டைல் obtained by girls in quants is 7.5% more than percentile obtained by boys in reasoning. Boys reasoningல எவ்வளோ? 80. 80 விட 7.5% அதிகமா இருக்காங்களாம். 7.5%னா எவ்வளோங்க? இதுல நான் 80ல 7.5% எவ்வளோன்னு எடுத்துறேன். அப்ப அதை நான் என்ன பண்ணிக்கலாம்? இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 4, 5. 5னா 1.5. 1.5 into 4, 6. அப்ப 6 அதிகமா இருக்கானா இவனோட? யாரு? குவான்ஸ் எடுத்திருக்க கேர்ள்ஸ். அப்போ 86. ஓகே, அடுத்து ஓவரால் percentile obtained by girls is 96. 96 தான் ஓவரால் percentile obtained by girls. Overall percentile obtained by boys is 2 less than that of boys in ISM. ISMல இருக்க பாய்ஸ் வந்து எக்ஸா இருந்தா இவன் எக்ஸ் மைனஸ் 2 இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட் percentile obtained by boys in quants is 2 more than percentile obtained by boys in quants from MIT. MITல குவான்ஸ்ல எவ்வளவு எடுத்தாங்களோ அதை விட 2 அதிகமா. குவான்ஸ்ல 90 எடுத்திருக்கோம், 92. அடுத்து ஆவரேஜ் percentile obtained by student of ISM is 81.6 in reasoning. ரீசனிங்ல இவங்க 2 பேத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா என்ன வருதாம்? 81.6 வருதாம். அதே மாதிரி அண்ட் 96.8 in இங்கிலீஷ். 2 பேத்துக்கும் இங்கிலீஷ் எடுத்தோம்னா ஆவரேஜ் தான் சொல்றான், ஓவரால் சொல்லல. ஆவரேஜ் இது ரெண்டு என்னது? 96.8. 96.8. ஓகேவா? ஓவரால் percentile obtained by girls is 93. கேர்ள்ஸோட ஓவரால் 93. அம்புட்டுறான். வேற ஏதாவது டேட்டா இருக்கானா? இங்க இல்ல. அடுத்து இன்னொரு நோட்டு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? அதை வச்சு மிச்ச டேட்டா எடுக்கலாம். வாங்க. ஓவரால் percentile obtained by girls from MIT is 2 more than percentile obtained by boys in career launched. இங்க எடுத்த பாய்ஸோட ஓவராலை விட 2 அதிகமா இருக்குமா? இதை விட 2 அதிகமா இருக்கும்னா அப்ப அதே எக்ஸ் தானே ஓவரால் ஆஃப் கேர்ள்ஸ் MITல. ஓகே, ரேஷியோ ஆஃப் percentile obtained by girls of career launched in reasoning and English is 15:16. career launchdல ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் கேர்ள்ஸ் வந்து 15.16 பார்த்தா. ஓகே, அடுத்து சம் ஆஃப் percentile obtained by girls in all section is 272. எங்க? இங்கேயே தான், கெரியர் லான்ச்சர்லயே சம் ஆஃப் percentile obtained by girls in all section வந்து 272. ஓ, இந்த மூணையும் சேர்த்தோம்னா 272. 86 plus 15x 16x 31x சேர்த்தோம்னா 272. 86 இங்க இருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 86 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 72 போயிரும், இன்னொரு ஒரு 14 போயிரும். 31x equal to 186. எக்ஸ் வேல்யூ 6. அப்ப இது என்னவா இருக்கும்? 90, 96. சம் இப்ப 272 வந்துருச்சா? வந்துருச்சா? அம்புட்றா. அடுத்து average of overall percentile obtained by boys in all 3 institute is 94. எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் சேர்த்தோம்னா 94. இங்க பாருங்களேன், இது இதோட ஆவரேஜ் ஆஃப் ஓவரால் percentile வந்து 94. இங்க பாருங்க, இது 94. இவன் 2 கம்மியா இருக்கான், இவன் 2 கூட இருக்கு. இப்ப எல்லாருமே 94 இருந்தா 94 ஆயிருக்கு. ஓகே, ஆனா இவனை விட இவன் 2 கம்மியா இருக்கான். அப்ப இவன் 95, 93 வச்சோம்னா 94 கரெக்டா வருமா? ஆமா வருது. இவனை விட 2 கம்மியா இருக்கா, 3க்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 94 கண்ணிலேயே போடலாம். உட்காந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 94 ஈக்குவல் டு 94 இன்டூ 3 போட்டு 94 இங்க மைனஸ் 2 92 ஆகுமா? 92 இங்க சப்ராக்ட் பண்ணி பை 2 பண்ணி எக்ஸ கண்டுபிடிச்சு, ஏன் சரி இந்த எக்ஸ் வேல்யூ தான் இங்க இருக்கும். அப்ப இது 95. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் percentile obtained by boys and girls of MIT in quants to difference between percentile obtained by girls and boys of MIT in reasoning is 1:2. ஓகே, இந்த டிஃபரன்ஸ்ல யாரு பெருசு யாரு சிறுசுன்னு தெரியாதுல. அதுக்கு அடுத்த லைன் percentile obtained by boys is more than girls in quants. பாய்ஸோட percentile வந்து
கேர்ள்ஸை விட அதிகமா இருக்கான். அப்ப இவங்க வந்து இங்க கண்டிப்பா 90 போட்டோம்னு வச்சுக்கோங்க. இவன் அதிகம்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப இவன் வந்து கண்டிப்பா எப்படி இருப்பான்? 89 விட கம்மியா இருக்கும். 89 விட லெஸ் வேல்யூ இந்த சைடும், ஹையர் வேல்யூ இந்த சைடும் வந்துரும். அததான் அந்த லைன்ல கொடுத்திருக்கான். அததான் இந்த லைன்ல கொடுத்திருக்கான். பாய்ஸோட பெர்சன்டேஜ் வந்து கேர்ள்ஸை விட அதிகமா இருக்குன்றான். இப்ப 9 இதை விட ஹையர் வேல்யூ நான் போடுறேன்னா இந்த சைடு லோயர் வேல்யூ போடணும். ஹையர் வேல்யூ போடுறேன்னா 90, 91 போட்டேன்னா இதை விட அதிகம்ன்றது வராது. இவன் தானே அதிகம். அப்ப இவன் கண்டிப்பா லோயர் வேல்யூவா தான் இருப்பான். நெக்ஸ்ட் அண்ட் லெஸ் தென் கேர்ள்ஸ் இன் ரீசனிங். ரீசனிங்ல இருக்க கேர்ள்ஸை விட கம்மியா இருக்கணுமா? ஓகே. அப்போ இங்க பாருங்களேன், இங்க இருக்க கேர்ள்ஸ் வேல்யூ கண்டிப்பா எப்படா இருக்கும்? 86 விட பெருசா தான் இருக்கும். 86 விட பெருசா எந்த வேல்யூனாலும் போகலாம். 89 விட பெருசாவும் போகலாம். இங்கதான் இப்ப வரணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் பெர்சன்டேஜ் அப்டைன் பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் எம்ஐடி இன் குவான்ஸ். இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் ஓகேவா? அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் பெர்சன்டேஜ் அப்டைன் பை கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இன் ரீசனிங் வந்து இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன வருமா? 1:2 வருமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க 89 கீழேனா 88 போடுறேன்னு வச்சுக்குவோம். ரெண்டுமே 89 போடலாமா? போடலாம். என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே 89 போடலாமானா போடலாம். இதை விட பெருசா அதை விட சிறுசு தானே வரணும். அதெல்லாம் கரெக்டா வருது. 89 ரெண்டுமே போடும். அடுத்து 88 போடலாம். அப்ப இங்க 90 வரும். 87 போடலாம். 91 வரும். 86 போடலாம். 92 வரும். இப்படியே போயிட்டே இருக்கும் ரெண்டு எண்ட்லையும். இப்ப 89 போட்டா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னங்க? 1. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 3. 1:3 இல்ல. 88 போட்டா 2, 4. 1:2 ஆமா. இங்க பாருங்க இந்த டிஃபரன்ஸ். பான்ஸ் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 88 to 90 எடுத்தோம்னா பான்ஸ் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 2, ரீசனிங் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 4. இப்ப இந்த ரேஷியோ வந்துருச்சுல, அதுக்கப்புறம் எந்த ரேஷியோ போட்டாலும் வராது. ஸ்ட்ரைட்டாவே நம்மளுக்கே தெரியும் வராதுன்னு. சோ 88 to 90 தான் இங்க இருக்கிற பான்ஸ் அண்ட் ரீசனிங்கோட பெர்சன்டேஜ் வேல்யூ. 88 and 90. ஓகே. இன்னும் என்னென்ன இருக்கு? அவ்வளவுதான். எல்லா டேட்டாவே எடுத்துட்டோம். வேற ஏதாவது டேட்டா ஃபெச் பண்ணாம இருக்குமான்னு மட்டும் பாத்துக்கிறேன். இந்த இங்கிலீஷ் டேட்டா இருக்காது. இந்த 3 டேட்டாவும் இருக்காது. இந்த 2 டேட்டாவும் இருக்காது. அதை வச்சுதான் போடணும். சப்கொஸ்டின் போயிடலாமா? பார்த்துட்டு பாதிதான் இருக்குன்னு நினைச்சு பதறிகிற போல. சப்கொஸ்டின் எடுக்கலாம். ஃபார் ஐஎஸ்எம் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் 3:1. ஐஎஸ்எம் காலேஜ் பத்தி பேசுறான். பாய்ஸ் டு கேர்ள்ஸோட ரேஷியோ 3:2. சரி. பெர்சன்டேஜ் அப்டைன்டு பை பாய்ஸ் இன் ரீசனிங் இஸ் 82. ரீசனிங்ல பாய்ஸோட பெர்சன்டேஜ் கொடுக்குறான் 82ன்னு. ஓவரால் பெர்சன்டேஜ் ஆவரேஜ் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும் 81.6. அலிகேஷன் படிச்சிருக்கோம்ல. அப்ப கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சுக்கலாமா? நம்மளுக்கு தான் இங்க தெரிஞ்சிருச்சு என்னது? பாய்ஸ் டு கேர்ள்ஸோட ரேஷியோ 3:2ன்னு. இங்க பாருங்களேன் டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ? 0.4. 0.4 தான். இப்ப இது 0.6. இவன் இவனோட பெருசா இருக்கான். அப்ப இவன் இவனோட சின்னதா இருப்பான். 81. இதுதான் கேர்ள்ஸோட ரீசனிங் பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் அதே மாதிரி அண்ட் பை கேர்ள்ஸ் இன் இங்கிலீஷ் இஸ் 98. கேர்ள்ஸ் வந்து இங்கிலீஷ்ல 98 எடுக்கிறாங்களாம். ஓவரால் இங்கிலீஷ் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும் 96.8ன்னு. 96.8ன்னு. இப்பயும் பாய்ஸ் கேர்ள்ஸ் அதே ரேஷியோல தான் இருக்க போறாங்க 3:2ன்னு. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1.2. 1.2. இப்ப இங்க 0.8. இவன் பெரிய வேல்யூ. அப்ப இந்த சைடு சின்ன வேல்யூ வரணும். 96. பாய்ஸோட பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. பெர்சன்டேஜ் அப்டைன்டு பை கேர்ள்ஸ் இஸ் எக்ஸ் இன் ரீசனிங். இது எக்ஸாம். அப்டைன்ட் பை பாய்ஸ் இஸ் ஒய் இன் இங்கிலீஷா. இது ஒய்யா. கொஸ்டின் என்னது? y - 6. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 15. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அலிகேஷன் தெரிஞ்சா ஈஸி. அடுத்து if for MIT sum of sectional percentile and overall percentile obtained by girls is 370. MIT எது? இதுல இந்த எல்லாத்தையும் செக்ஷனல் எல்லாத்தையும் ஓவராலையும் ஆட் பண்ணோம்னா 370. 370. 88 plus 90 plus இந்த வேல்யூ தெரியாது plus 95. 88 plus 90 plus இங்கிலீஷோட வேல்யூ தெரியாது plus 95 ஆட் பண்ணோம்.
இன்னும் ஆட் பண்ணோம்னா 370. 4 வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா 370 வருதா? ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 90 + 95 185. 185 265. கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 370 - 265. ஏதோ இடிக்குதே. சாரி, 268ல 185 273. சாரி, சம் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா 100க்குள்ள தானே வரணும். 105 வரப்பே நம்ம தப்பா பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிடும். 90 + 95 185. 265 + 8 273. இப்ப 97 தான் இங்கிலீஷோட பெர்சன்டேஜ் அந்த இடத்துல. ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்டைன் பை கேர்ள்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஓவரால் இஸ் 9215. இங்கிலீஷ்ல 97 கண்டுபிடிச்சோம், 95 கண்டுபிடிச்சோம். மல்டிப்ளை பண்ணா ஐயா எனக்கே தெரியுங்க. ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லைனே தேவையில்ல. இதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல. இந்த 2ல ஒரு லைன் கொடுத்திருந்தாலே போதும். தேவையில்லாம 2 லைன். ஓகேவா? இந்த லைனே தேவையில்ல. இல்லைன்னா இதை மட்டும் கொடுத்துட்டு மே லைன்ல டோட்டல் கொடுக்காம விட்டுருக்கானு. மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு அதான் வரப்போகுது. 95 × 97 பண்ணணும்னா எனக்கு தான் 96 ஸ்கொயர் தெரியும்ல. ஐயா 96 ஸ்கொயர் தெரியும்ல நம்மளுக்கு தான். 96 ஸ்கொயர் என்னது? 9216 -1. ஏன்னா 2 சைடு 1 டிஃபரன்ஸ் இருக்கு. which means 9215. அதான் எனக்கே தெரியும்ல. எதுக்கு இந்த லைன் தேவையில்ல. ஓகே. What is the ratio of the difference between percentile obtained by girls in QA and reasoning? Difference between QA and reasoning 2. இதுக்கும் எதுக்கும் ரேஷியோனா மறுபடியும் ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் obtained by girls in English and overall. இங்கிலீஷ்ல 97, ஓவரால்ல 95. அப்ப அதுவும் 2 டிஃபரன்ஸ் தானே. ரெண்டோட டிஃபரன்ஸ்க்கும் ரேஷியோ கேட்டிருக்கான். அப்ப 1:1 தான் ஆன்சர். கும்பிட்டு தாங்க ஐயா, கும்பிட்டே தான். அவங்க அடுத்த கொஸ்டின். MITல டிஃபரன்ஸ் பிட்வீன் பெர்சன்டைல் அப்டைன் பை பாய்ஸ் இன் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இஸ் எக்ஸா. எக்ஸ் வேல்யூ அப்ப எடுத்து எழுதிக்கோமா. MITல பாய்ஸோட குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ரேஷியோ டிஃபரன்ஸ் எக்ஸா 4. ஓகே. இங்கிலீஷ் அண்ட் ஓவரால் வந்து ஒய்யா. இங்கிலீஷ் அண்ட் ஓவரால் 0. இப்போ ஒய் வேல்யூ 0. டிஃபரன்ஸ் தானே. MITல டிஃபரன்ஸ் பிட்வீன் பெர்சன்டைல் அப்டைன் பை கேர்ள்ஸ் இன் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இஸ் இசட்டா. குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இசட்டா. இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் இசட்டும் 2 தான். ஓகே, அடுத்து கெரியர் லான்ச்சர். அந்த இதுல ஆவரேஜ் பெர்சன்டைல் அப்டைன் பை பாய்ஸ் இன் குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் அண்ட் ஓவரால் இஸ் எம்மா. இந்த எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா எம்மா. கெரியர் லான்ச்சர்ல பாய்ஸுக்கு இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணும். 85 80 95 93. இந்த ரெண்டையும் நான் முதல் ஆட் பண்ணிக்கிறேன். 180 180 260 260 350 353 353 டிவைடட் பை 4. இதுதான் ஆவரேஜ். ஆமா தானே. சரி, 353 டிவைடட் பை 4னா 8 டைம்ஸ் 32 பேலன்ஸ் 3. மறுபடியும் 8 டைம்ஸ் பேலன்ஸ் 1 0.25. ஓகே, இதோட என்ன பண்ணணும்? இங்க இது வந்து எம் வேல்யூ. ஓகேவா? என்ன பண்ணும்? x + y 4 -2. ஏன்னா மைனஸ் இசட்ல -2 போட்டோம்னா 4 - 2 2 2 + m. அப்ப இதோட 2 ஆட் பண்ணோம்னா 90.25. அம்புட்டு தான். நெக்ஸ்ட் average of percentile obtained by girls of career lancer in quants reasoning English and overall is exam. average girls career lancerல quants reasoning English and overall இதெல்லாம் சேர்த்தோம்னா 4 ஆல் டிவைட் பண்ணா எக்ஸாம் 86 90 96 96 ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணா எக்ஸ். ஓகே, ஆட் பண்ணோமா? ஆட் பண்ணா 86 மொதல் 3 90 என்னங்க? 270 270 ஒரு 80 350 350 ஒரு 3 6 368 டிவைடட் பை 4 போட்டேன்னா 92. இதுதான் 755. ஓகே, இதுதான் என்னது? எக்ஸ் வேல்யூ 92 வந்துருச்சு. எக்ஸ் வேல்யூ 92 வந்துருச்சு. அடுத்து ஐஎஸ்எம்ல ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் என்னவா? 3:7. ஐஎஸ்எம்ல பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ 3:7.
பெர்சன்டைல் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ரீசனிங் வந்து 81. பாய்ஸ் கேர்ள்ஸோட பெர்சன்டைல் ரீசனிங்ல 81. ஓவரால் பெர்சன்டைல் நம்மளுக்கு ரீசனிங்க்கு தெரியும் 81.6ன்னு. பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ என்னதான் 3:7. 3 பார்ட்ரான் 0.6னா 7 பார்ட் என்ன ஒரு 1.4. இதை விட இது கம்மியா இருக்கு, அப்ப இங்க அதிகமா இருக்கணும். 0.4 82 83. அப்ப பாய்ஸ் வந்து 83. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு பாய்ஸோடது 96. இங்கிலீஷ்க்கு பாய்ஸோடது 96. ஓவரால் நம்மளுக்கு தெரியும் 96.8ன்னு. கேர்ள்ஸ்க்கு தெரியாது. இதுவும் 3:7 தான். 0.8. ஐயோ 7ல டிவைட் ஆகலையேன்னு பயப்படக்கூடாது. பெர்சன்டைல் அப்டைன்டு பை பாய்ஸ் இன் ரீசனிங் இஸ் ஒய். இதுதான் ஒய். ஒய் 83 தெரிஞ்சிருச்சு. கேர்ள்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து இசட்டா. இது வந்து இசட்டா. ஓகே, இசட் மட்டும் இன்னும் தெரியணும். ஓகே, இங்க பாருங்களேன். 0.8 7 பார்ட்னா 3 பார்ட் என்னது? 0.8 7 பார்ட்னா 3 பார்ட் என்னது? 2.4 டிவைடட் பை 7. இதுதானே 3 பார்ட் இன்டு 3 பை 7. 2.4 டிவைடட் பை 7. ஓகேவா? இந்த இதையும் சப்ராக்ட் பண்ணா இது வருது. அப்போ இதை விட சின்ன வேல்யூ இங்க பெரிய வேல்யூ வரணுமா? அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா இசட் வந்துருமா? ஆட் பண்ணா இசட் வந்துருமா? நான் இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். 96.8ஐயும் 2.4 by 7ஐயும் ஆட் பண்ணா இசட் வந்துரும். நம்ம கஷ்டப்படணுமான்னு யோசிச்சுட்டே அப்படியே இதை பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 7z கேட்டிருக்கான். எல்லாத்தையும் காமனா 7ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்களேன். இங்க 7z ஆயிரும். இங்க 7ல மல்டிப்ளை பண்ணா 2.4 ஆயிரும். இது போயிடும். இங்க மட்டும் 7ல மல்டிப்ளை பண்ணா போதுமா? ஏன்னா இல்லைன்னா இது எல்சிஎம் எடுத்தோம்னாலும் இங்க 7ல மல்டிப்ளை பண்ணுவோம், இங்க 7ல மல்டிப்ளை பண்ணுவோம். மறுபடியும் 7ஆல கஷ்டப்பட்டு டிவைட் பண்ண வேணாமேன்னு சொல்றேன். ஓகேவா? 7ல மல்டிப்ளை பண்ணா 97 சார் 630, 6 7s are 42, 8 7s are 5.6, 0.87. ஓகேவா? 0.67 67, 677.6. ஓகே, 678, 679, 680. சாரி, ஓவராலா 680 வந்து 2.4 ஆட் பண்ணோம்னா 680. அப்போ 7z வேல்யூ 680. ஓவராலா இதை சம் பண்ணோம்னா டோட்டல் வேல்யூ வந்துடும் 680, 763, 765, 855. அம்புட்டு தாங்க ஐயா, முடிஞ்சு. 5 சம் 4 சம்மையும் முடிச்சுக்கலாமா? ஓகே, முடிச்சிடலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சாயந்தரம் ப்ராபபிலிட்டி குவான்டிட்டி கிளாஸ் இருக்கு, வந்துருங்க. முடிச்சுக்கலாம். டாடா, பை பாய்.